மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா இவங்களுக்கு உடம்புல ஒபிசிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் டெட் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு டைம் இருக்காது. அப்படியே பயங்கரமான ஸ்பீடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன செக்லிஸ்ட்டில் வச்சுருக்காங்களோ அத்தனையும் அடுத்த 6 மந்த்ஸ் ரொம்ப டாப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் எதுவும் இல்லை, ஒன்றும் வருமானத்துக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுத்து வந்து அவங்களுக்கு இருக்கும். எல்லாமே இருக்கும், ஆனால் ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கும். எல்லாருமே இருக்காங்க, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லையேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து மிஸ்ஸிங் வந்து அவங்களுக்குள்ள உள் மனசில் அது ஓடிட்டுருக்கும். வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. முகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்போவுமே காசு வந்துடுச்சுன்னா முகம் அப்படி பளிச்சுன்னு மாறிடும். அப்படியே சந்தோஷமாக இருப்போம். எதாவது அப்புறம் அப்புறம் அப்படின்வாங்க. காசு இல்லைன்னா அப்படியே ரொம்ப டல்லாக மாறுவாங்க. அப்படியே என்ன ஆச்சுங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குணாதிசயம். அனாவசிய செலவுகள் இருக்கும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ். அப்புறம் உங்களுக்கு சேமிப்புகள் நிறையா குவியக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இவங்க சகோதரி, இவங்களுக்கு இளைய சகோதரிகளுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குலதெய்வ வழிபாடு ஸ்ரத்தையாக பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வரது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுக்கும். தொழில்களை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு அதாவது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தொழில் வரக்கூடிய காலகட்டம் இது. அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தெரியாது, அடுத்த 6 மந்த்ஸ் உங்களுக்கு இதுதான் தொழில்னு தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு தொழில், நீங்கள் இனிமேல் இதுதான் பண்ண போகிறீங்க, இதில் தான் உங்களுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு வந்துடும்.